ஹலோ கனி சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்சீனான ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அதில் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட தினேஷ் ஸ்கூல் சுரேஷ்லாம் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம அர்ச்சனாவை பற்றி ஒரு சில கமெண்ட்ஸாக பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நம்ம தினேஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னமோ இந்த வந்து அர்ச்சனா வந்து ரொம்பவே ஷார்ப்பான ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி தெரியுது. என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து அந்த பொண்ணுக்கு தெரியுது, எல்லாத்தையுமே பார்த்து பக்காவாக வந்து தெரிஞ்சு வச்சுக்குது. அது எப்போ எங்கே யூஸ் பண்ணணுமோ அதை பக்காவாக யூஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒன்று தோணுது. ஆனால் அந்த பொண்ணு வந்து இன்னசென்ட்லாம் கிடையாது, இன்னசென்ட் மாதிரி ஆக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம கூல் சுரேஷம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா அந்த பொண்ணு வந்து எப்போ பார்த்தாலும் சாப்பிடுது, போய் டான்ஸ் பாட்டு போட டான்ஸ் ஆடுது, கலர் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்குது, மற்றபடி வேறு எதுவுமே பண்ண மாட்டேங்குது. இதோ இன்றைக்கெலாம் வந்து குக்கிங் டீமில் எப்படியா போட்டுற போகிறாங்கன்னு சொல்லி பயத்திலே இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஏன்னா அர்ச்சனா வந்து சமைக்க தெரிஞ்சுமே சமைக்க மாட்டுறாங்க, அது ஏனே தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம கூல் சுரேஷ் அவங்க வந்து சும்மாவே உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துக்கு வரோம், ஒரு புது விஷயத்தை கற்றுக்குறோன்னு சொல்லி ஒரு வாலண்டியராக வரவே மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கூல் சுரேஷ் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. டக்கு நம்ம தினேஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஓவியா மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்ஸை சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க, ஓவியா மாதிரி நடிக்கிறாங்களான்னா, எஸ், அவங்க வந்து பாணிலாம் அப்படி தான் இருக்குது. கேமராமேன் போய் பேசுகிறது, எதனா சொன்னால் வந்து டக்குன்னு வந்து எமோஷனலாகி பிரேக் டவுன் ஆகி அழுகிறது, அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட ரொம்பவே இன்ட்ராக்ஷனோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி, எதாக இருந்தாலும் தனியாக ஃபேஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க எல்லாமே வந்து ஓவியா மாதிரியே பண்ணுற மாதிரி உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினேஷ்க்கு வந்து அர்ச்சனா கூட நல்ல ஒரு பாண்டிங் இருந்துட்டு இருந்துச்சு. அது திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்றதா கேள்வியாக இருக்குது. ஏன்னா 2 பேருமே ஒரு நல்ல பாண்டிங், நல்ல ஒரு கனெக்டிவிட்டியில் இருந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, 2 பேருமே வந்து அந்த நாமினேஷன்ஸ்க்கு அப்புறமே வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி மோதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் கூட அர்ச்சனா அந்தளவுக்கு தினேஷை வந்து ஒரு எனிமி மாதிரி பார்க்கல. பட் ஆனால் தினேஷ் அப்படி சொல்லலை. ஏன்னா வந்து அங்கங்கே வந்து கமெண்ட்ஸை வந்து பாஸ் பண்ணிகிட்டே இருக்காரு அர்ச்சனா பற்றி. அர்ச்சனா எந்த மாதிரி பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து கரெக்ட் அப்படின்றது தெரியல. உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது? உண்மையாகவே அர்ச்சனா ஓவியாவை தான் வந்து இமிடியேட் பண்ணுறாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.